வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். சிங்கப்பூரில் வந்து அந்த மெர்லயன் அப்படின்னு சொல்லுவாங்க. மெர்லயன் அது வந்து ரொம்ப பாப்புலர். அதாவது ஒரு சிங்கம் இருக்கும், முகம் மாத்திரம் சிங்கம், அதோட உடம்பு வந்து மீன் அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் அதோட வாயிலேருந்து வந்து தண்ணி அடிக்கும் வெளியே, ஃபவுண்டன் மாதிரி வச்சுருப்பாங்க. அது வந்து ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு மஸ்காட் சிங்கப்பூருக்கு. ஸோ அதை பார்த்த உடனே சிங்கப்பூர்னு சொல்லிவிடுவாங்க எல்லோரும், அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ அதை நம்ம நேராக போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி போனோம். அதாவது அது முதல்ல வேறு ஒரு இடத்துல இருந்தது. இப்போ வந்து ரீசெண்டாக வந்து அது அந்த ராஃபிள்ஸ் பிளேஸ்னு ஒரு இடம் இருக்குது, ரிவர் சைடு இருக்குது, அங்கே வந்து ரெலோகேட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம போய் பார்த்தோம். அதை கொஞ்சம் நம்ம வீடியோவும் எடுத்திருக்கோம், அதையும் பாருங்கள் நீங்கள். அதாவது மெர்லியன்கிறது பார்த்திங்கன்னா, இதோடைய ஆரிஜின் பார்த்திங்கன்னா, ஒரு மன்னர் வந்து வேட்டையாட வந்தாராம். அதாவது சாங் உத்தமா அப்படின்னு, அதாவது சாங் நீல உத்தமா அப்படிங்கிறவர், ஐ திங்க் இந்தோனேஷியன் நினைக்கிறேன். அவர் வந்து சம்டைம் இன் 1300 இயர், அதாவது 1300 அந்த பீரியடில் தான் வந்திருக்காரு. அப்போ வந்து ஏதோ ஒரு அனிமலை பார்த்துருக்காரு அவர். ஆனால் சட்டுன்னு என்ன அனிமல்னு தெரில. அதுக்கப்புறம் அவர் தேடி பார்த்ததில் அது வந்து சிங்கம்னு தெரிஞ்சிருக்கு அவருக்கு. ஸோ அதனால் அவர் வந்து இந்த இதுக்கு வந்து சிங்கம், அப்படி சிங்கப்பூர்னு பேர் வச்சிட்டார். அதாவது சிங்கம்னா நமக்கு தெரியும் லயனு, அப்புறம் டெமாசிக்னு சொல்லுவாங்க மலையில். அதாவது இது வந்து ஒரு ஃபிஷ்ஷிங் வில்லேஜ் தான் இது முதல்ல சிங்கப்பூருங்கிறது. அதனால வந்து அந்த லயனோட முகத்தையும் அந்த ஃபிஷ்ஷோட பாடியையும் சேர்த்து ஒரு எம்ப்ளம் மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த சாங் நீல உத்தமாங்கிறவர் தான் அதை வந்து ஒரிஜினலாக சிங்கப்பூருக்கு வந்து அவர் கண்டுபிடிச்சி வேட்டையாடுறதுக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் வந்து அரியணை ஏறின போது அவருக்கு வந்து ஸ்ரீ திரிபுவனா அப்படின்னு பேர். திரிபுவனானா 3 உலகத்துக்கும் அதிபதிங்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு கதை இருக்குது. ஆனால் மாடர்ன் சிங்கப்பூரை கண்டுபிடிச்சது வந்து சர் ஸ்டாம்ஃபர்ட் ராஃபிள்ஸ் தான். அவர் வந்து சம்டைம் இன் 1820 என்னமோ வந்திருக்காரு. அப்போ வந்து ஹி வாஸ் லுக்கிங், அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சார்பில் வந்திருக்காரு. அப்போ வந்து ஹி வாஸ் லுக்கிங் ஃபார் எ போர்ட். ஸோ இந்த சிங்கப்பூருக்கு வந்தவுடனே இது வந்து ரொம்ப ஐடியலான லொக்கேஷனில் இருக்குது. ஸோ இது வந்து நல்ல போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அவர் சிங்கப்பூரில் வந்து அவர் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார். எப்படி சிங்கத்தை வந்து, அதாவது சிங்கப்பூர் டூரிசம் போர்டுக்கு அதுதான் மேஸ்காட் மாதிரி. ஸோ எதுக்கு சிங்கத்தை செலக்ட் பண்ணாங்கன்னா, அதுக்குன்னு சில பர்டிகுலர் குவாலிட்டிஸ் இருக்குது. அதாவது சிங்கம் வந்து எப்போவுமே வீரம், கரேஜ், அப்புறம் அது வந்து பாதுகாப்பு கொடுக்கும். அதாவது அதோட குட்டிகளுக்கெல்லாம் வந்து அது பாதுகாப்பு கொடுக்கும். ஸோ வீரம், பாதுகாப்பு, சக்தி, பலம், நல்ல பலம். அது எந்த எனிமி வந்தாலும் அது என்ன, சிங்கம் தானே காட்டுக்கே ராஜான்னு சொல்லுவாங்க. அப்புறம் அறிவுத்திறனும் உண்டு அதுக்கு. அதாவது அது வந்து யோசித்து திங்க் பண்ணி பண்ணுமா, எப்படி அட்டாக் பண்ணோம், மெதுவாக போய் அட்டாக் பண்ணி, அது மாதிரிலாம் ஒரு அறிவுத்திறன் இருக்குது. அப்புறம் அரவணைப்பு, அதோட குட்டிகளையும் அதோட இணையையும் வந்து அது பாதுகாக்கும். அப்புறம் வந்து அதுக்கு அந்த ப்ரைடு இருக்குது, அதாவது தன்னம்பிக்கைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு ஒரு ப்ரைடு இருக்குது. அதனால் இதெல்லாம் ஒரு நல்ல குணம், அதெல்லாம் சிங்கப்பூருக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவங்க சிங்கப்பூருக்கு ஒரு மேஸ்காட்டாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த மெர்லையன் வந்து ராஃபிள்ஸ் பிளேஸ்னு ஒரு எம்ஆர்டி இருக்குது, அதுக்கு ஒட்டுனாப்பில் தான் இருக்குது, அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸு. ஸோ நம்ம வந்து இந்த கிளார்க் கீன்னு ஒரு எம்ஆர்டி வழியாக போகிறோம், அதாவது நார்த் ஈஸ்ட் லைனில் போகிறோம், பர்பிள் லைனில். ஸோ இங்கேருந்து நடந்துடலாம் இந்த ராஃபிள்ஸ் பிளேஸுக்கு. இந்த கிளார்க் கீ விட்டு வெளியே வந்திருக்கோம். இது வந்து கொஞ்சம் சுற்று தான், இருந்தாலும் பரவாயில்லன்னு போகிறோம். இங்கே வந்து அந்த ரிவர் வாக் அப்பார்ட்மெண்ட்ஸ்னு இருக்கும், அங்கே தான் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவருடைய எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் சர்வீஸ் சென்டர் பில்டிங் இருக்குது, அங்கே ஆஃபீஸு. அங்கே பார்த்தீங்கன்னா மெரினா பே சாண்ட்ஸ் தெரியுது, அது ஒரு ஐகானிக் பில்டிங் ஃபார் சிங்கப்பூர். இது வந்து ஃபியூனான் சென்டர்னு பேர், ஃபியூனான் எஸ்ஜின்னு போட்டிருக்காங்க. இங்கே வந்து மோஸ்ட்லி இந்த கம்ப்யூட்டர்ஸு, பிரிண்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும், ஜென்யூனாக இருக்கும் இங்கே. இது வழியாக சும்மா ஒரு பார்க்கலான்னு சொல்லிட்டு உள் வழியாக வந்தோம். மேலே 4 மாடி, கீழே 3 மாடி, ரொம்ப விஸ்தாரமாக இருக்கும் இந்த பில்டிங், ரொம்ப பெரிய பில்டிங் இது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அந்த ஃப்ளோர் நம்பர்லாம் எழுதியிருக்கிறது. அதுக்கு அந்த சைடு கிராஸ் பண்ணி வந்தோம்னா இயற்கை சூழல் அப்படியே ஜிலு ஜிலுன்னு, எவ்வளோ மரங்கள் பாருங்கள்,
படுத்தோம்னா அப்படியே நல்லா தூக்கம் வந்துடும். பாருங்கள் எப்படி தூங்குறாரு அவர். சும்மா அந்த சன்டெக் சிட்டி வழியாக வந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா தரையில் ஒரு ராட்சச ஃபேன் வச்சுருக்காங்க. காற்று வருது. அது என்ன ஐடியா தெரில, இவ்வளோ பெரிய ஃபேனை வந்து தரையில் வச்சுருக்காங்க. அது எல்லாருக்கும் காற்று வரணுங்கிறதுக்காக என்னன்னு தெரில. கிட்ட போய் பார்த்தோம், நல்லா காற்று வந்துச்சு. இது வந்து பேக் சைடு. இது குழந்தைங்க வந்து விரலுகளில் விடக்கூடாது உள்ள. இப்போ வந்து நம்ம கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு வந்துட்டோம். அதாவது மெர்லைன் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். ராஃபிள்ஸ் எம்ஆர்டி ரிவர் சைடுன்னு பேர் இதுக்கு. அந்த சைடு இது ஒரு ரிவர் இது. ஸோ அங்கே பாருங்கள், தூரக தெரிகிறார் லைன். அவர் தான் மெர்லைன், சிங்கப்பூருக்கு மஸ்காட் மாதிரி. இந்த பொம்மையை பார்த்தா உடனே சிங்கப்பூர் ஞாபகம் வந்துடும் எல்லாருக்கும். இந்த பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இந்த சிங்கப்பூர் ஃப்ளையர்னு பேர். அது ஜாயிண்ட் வீல்னு சொல்லுவோம் இல்லையா, அது. இது வந்து மெரினா பே சாண்ட்ஸு. இங்கே வந்து அந்த மெர்லைன் இருக்குது. ஸோ மூணுத்தையும் வந்து ஒரு பனோரமிக் வியூ. இப்போ நெருங்கிட்டோம். ஸோ மெர்லைன் வந்து நல்லா தெரியுது. இப்போது வாட்டர் வந்து வந்துட்டுருக்கு அதோடய வாயிலேருந்து. இதெல்லாம் முக்கால்வாசி பேர் டூரிஸ்ட் தான். நிறையா இந்தியன்ஸும் நிற்கிறாங்க அங்கே. அதை தவிர சைனீஸு, இந்தோனேஷியன்ஸு, அந்த மாதிரி ஃப்ரெஞ்சு, அந்த மாதிரி நிறையா கண்ட்ரீஸ்லேருந்தும் டூரிஸ்ட் வந்திருக்காங்க. அவங்கவுங்க வீடியோ எடுக்கிறாங்க. அதில் என்னென்னா கையை வந்து அதுக்கு தண்ணி வந்து அவங்க கையில் விழுற மாதிரி கையை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே அவங்க கையில் அந்த தண்ணி விழுற மாதிரி அது ஒரு ட்ரிக் ஷாட் தான். அது நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பொழுதுபோக்கு. எல்லாருக்கும் வாட்ச் பண்ணுறதே ஒரு தனி த்ரில் எல்லாருக்கும், டூரிஸ்ட்டுக்கு எஸ்பெஷலி. they can take back all the good memories. இந்த ரிவருக்குள்ளேயே அந்த மேடை அமைச்சிருக்காங்க. அது வரைக்கும் பீப்புள் நடந்து வரலாம். அங்கே நின்று அவங்க வந்து வீடியோ எடுத்துக்கலாம், ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஹிந்தி நிறையா கேட்டுச்சு, அப்புறம் தெலுங்கும் நிறையா கேட்டுச்சு. ஸோ அந்த டூரிஸ்டில் வந்து நார்த் இந்தியா அண்ட் ஆந்திர பிரதேஷ்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இது மெர்லைனுக்கு இந்த சைடு வந்திருக்கோம், ரைட் சைடு. ஸோ வேறு வியூ இது. அங்கே பாருங்கள் அந்த மேடை. அங்கே தான் வந்து இந்த ரிவருக்குள்ளேயே மேடை இருக்குது. ஸோ பொதுமக்கள் வந்து அவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ 2-3 ஆங்கிள்லேருந்து எடுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும் அவங்களுக்கு. தண்ணி வந்து கரெக்டாக அந்த இதில் விழுது, ரிவரில். அதனுடைய சிங்கத்தோட வாயிலேருந்து விழுது. அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு நாவல்ட்டி தான். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் பின்னால் வந்துட்டோம், பார்த்து முடிச்சுட்டு. ஸோ இந்த மாதிரி டூரிஸ்ட்டு கூடுற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஈட்ரிஸ் இருக்கும். மாஸ் பர்கர், மெக்டொனால்ட்ஸ், அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். இந்த அருகாமையில் பார்த்தீங்கன்னா சில சிலையெல்லாம் வச்சுருக்காங்க. அதாவது இது வந்து அந்த செட்டியார்கள் பற்றிய ஒரு சரித்திரம் மாதிரி ப்ரீஃபாக. அதாவது மணி லெண்டிங் தானே அவங்க ஆரம்பித்தது. ஸோ அதை பற்றி ஒரு சிலையை வச்சுருக்காங்க அவங்க. பக்கத்தில் வந்து இன்னொரு செட் ஆஃப் சிலைகள் இருக்குது.
இது பார்த்தா ஏதோ வியாபாரம் பண்ணுறவங்க மாதிரி இருக்குது, வியாபாரிகள் மாதிரி. அது வந்து பாருங்கள் மூட்டை, இந்த மூட்டையில் உட்காந்துருக்காங்க. மூட்டையை வந்து வே பண்ணுறாங்களோ என்னமோ. இவருடைய காலணி பாருங்கள் எவ்வளோ தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அந்த இந்த கல்லில் பண்ணது தான், கருங்கல்ல. பக்கத்தில் இருக்கிற ஒரு போலீஸ்காரர் மாதிரி சித்தரிச்சிருக்காங்க. ஸோ இதோடைய பேக்ரவுண்ட் தெரியல, பட் நல்லா இருக்குது சித்திரம். இது சிலைகள் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, அவ்வளோ தத்ரூபமாக இருக்குது. முகத்தில் பாருங்கள் அப்படியே ஒரு ரியாலிட்டி அப்படியே தெரியுது. இந்த உழைப்பாளிக்கு அந்த எலும்பெல்லாம் இருக்குது பாருங்கள், ஃபேண்டாஸ்டிக். இது வந்து ரிவர் மர்ச்சன்ட்ஸ்னு ஏதோ போர்டு வச்சுருக்காங்க. ஐ திங்க் அந்த ரிவர் மூலம் அவங்க குட்ஸு கொண்டு வந்து விற்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த சிலை. அவர் எப்படி தத்ரூபமாக இருக்கார் பாருங்கள், பின்னால் கை கட்டிட்டு. இவர் வந்து மலாய்க்காரர்னு நினைக்கிறேன், அதாவது சப்ளை பண்ணுறவரோ சம்திங், இல்லை வாங்குறவரோன்னு தெரில. ஸோ ப்ரைஸ் டிஸ்கஷன் நடந்துகிட்ருக்கு போல இருக்குது மர்ச்சன்ட்ஸ் கிட்ட. ஸோ கூடிய விரைவில் செட்டில் ஆகும். இது வந்து மாட்டு வண்டியில் ஏதோ குட்ஸு கொண்டுறாங்க. எப்படி அந்த ஆள் திரும்பிட்டு இருக்கிற மாதிரி செலவு அடிச்சிருக்காங்க பாருங்கள், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அது இவர் கையில் இந்த இதை வச்சிட்ருக்காரு மூட்டையை. ஸோ இதுதான் வண்டி, மாட்டு வண்டியோட சக்கரம். அது ஃபேண்டாஸ்டிக், அந்த காலத்துலேயே போட்டிருக்காங்க அதை. இந்த மாடும் பாருங்கள் எவ்வளோ ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்குது பாருங்கள். அது கொஞ்சம் எலும்புலாம் தெரியுது, இருந்தாலும் ஒரு ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது பார்க்குறதுக்கு. கொம்பு, அப்புறம் அந்த கயிறு, அப்புறம் இது பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது வில்லேஜ் பாய்ஸ் வந்து ஆற்றுல வந்து அதை குதிப்பாங்க மேலேருந்து. ஸோ அதை வந்து தத்ரூபமாக காட்டிருக்காங்க பாருங்கள். ஒருத்தர் தள்ளி விட்டுக்கிறாங்க. ஒரு பையன் முகத்தில் பயமே தெரியுது. ஸோ ஒரு நல்ல ட்ரிப்பு பார்த்து முடித்தோம். நல்ல அந்த மெர்லைன்லாம் பார்த்து ரசித்தோம். இப்போ வந்து திரும்ப வேண்டியது தான். ஸோ நம்ம அப்புறம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.